ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கு எதுவே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் பத்மநந்தனுக்கு வெற்றி கோஷம் போடுறாங்க. மீண்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம், அவன் எத்தனை தடவை போர் பண்ணாலும் அவன் இந்த நாட்டை அடைய முடியாது அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. நந்தன் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ராஜகுரு பத்மநந்தன்ட்ட 2 தடவை போர் ஏற்பட்டனால நம்மளுக்கு அதிக செலவு ஏற்பட்டிருக்கு, இதனால செல்வம் வேணும், நம்ம கருவூலத்திலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறாரு. பத்மநந்தனும் அரச கருவூலத்திலிருந்து ஒரு நாணயம் கூட எடுத்து கொடுக்க முடியாது, இந்த போர்னால நான் என் குடும்பத்தை மட்டும் இல்ல மக்களையும் காப்பாத்திருக்கேன், இதனால இந்த செலவை பார்த்துக்கிறது மக்களோட கடமை, அதனால இந்த நஷ்டஈடு தீர்க்கறதுக்கு மக்கள்கிட்ட யுத்த வரி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆனா மக்கள்கிட்ட எப்படி யுத்த வரின்னு நான் சொல்றது அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப பாதுகாப்பு வரின்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ராஜகுரு, நீங்க சொல்றது அநியாயமாச்சே அப்படின்னு சொல்றாரு. சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு மலைக்கேது வராரு. மலைக்கேது தந்தையை பார்த்த உடனே, உங்களோட உதவினால மறுபடியும் மகத நாடு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. பர்வதக்க அரசர், என்னோட உதவி எதுவும் இல்ல, என்னோட புதல்வனோட உதவினாலதான் இது கிடைச்சது அப்படிங்கிறாரு. பத்மநந்தனுக்கு கோபம் உள்ளக்குள்ள இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல மலைக்கேதுவுக்கு நன்றி சொல்றாரு. மலைக்கேது தந்தை போன உடனே பத்மநந்தன், கோபத்துல நான் உன்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொன்னோடனே, நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. நான் உன்னை கொல்ல வந்தேன்ல அப்படிங்கிறாரு. போதை ஏறினால நந்தினிட்ட தவறா நடந்துக்கிட்டேன், அது என்னோட தப்பு தான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 குடும்பத்துக்கும் இடையில பிரச்சனை வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை காயப்படுத்துவேன் நான் தான், அவட்ட நான் பேசுறேன் அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. இதை கேட்ட பத்மநந்தன், இனிமேல் இதுக்கு அவசியம் இருக்காது அப்படிங்கிறாரு. அப்ப நந்தினி திருமணம் பண்ண மாட்டாளா அப்படின்னு மலைக்கேது கேட்ட உடனே, நந்தினி இனிமேல் திருமணத்தை நிறுத்த மாட்டா அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. இதை கேட்ட மலைக்கேது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு, உங்களோட மன்னிப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் உங்களுக்கு 9 பசங்க, என்னையும் சேர்த்து 10 மகன்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நந்தினிக்கு இவரையும் சேர்த்து 10 அண்ணன் போல இருக்கு. அடுத்த காட்சியில நந்தனோட சேனைப்படை வெற்றியை அடைஞ்சிருச்சு. நந்தனோட சேனைப்படையில நந்தவம்சம் இருக்கிற வரைக்கும் மகத நாட்டை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. அந்த நேரத்துல நந்தனோட முதல் மனைவி, அவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அந்த நேரத்துல நம்மளுக்கு மலைக்கேது மட்டும் உதவி பண்ணலைன்னா நம்ம தோல்விதான் அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவந்திகா யோசிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே மகத நாடு வெற்றி பெற்றனால சந்தோஷமா இருந்தாலும் நந்தினி மட்டும் மலைக்கேதுவை திருமணம் செஞ்சுக்கணுமே அப்படின்னு கவலையோட இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரனும் 2வது தடவை மகத நாட்டை அடைய முடியாம தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நந்தினி வந்து நிக்கிறாங்க. நந்தினியை பார்த்து சந்திரன் அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாரு. நந்தினி, உன் இலக்கு மட்டும் இல்ல, வாள் கூட துணையா இருக்காது, கோலை போல நீ ஓடி வந்துட்ட, 2 முறையும் நீ தோல்வி அடைஞ்சிட்ட அப்படிங்கிறாங்க. இன்னொரு ராஜ்யத்துல நீ திருடம் போல வந்து தப்பிச்சு போன, அப்பயே நான் உன்னைய தாக்கி இருக்கணும், இப்ப நான் உன்னைய தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறாங்க. சந்திரனும் அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கிறாரு. தாக்குதலில் இருந்து தப்பிச்சு பாக்குறப்ப நந்தினி அந்த இடத்துல இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.